Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 1ஓட எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து ரிமைனிங் பார்ப்போம். ஸோ 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு we have to verify a into assignment a equal to assignment a into a equal to determinant of a into identity. ஸோ இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு we need to find assignment a is what, அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணுவோம். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் என்ன, ஏ மேட்ரிக்ஸ் 8 -4 -5 and 3. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ஃபைன் பண்ணுறது சிம்பிள் ஃபார் அ 2x2 மேட்ரிக்ஸ். என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் லீடிங் டயக்னல் என்ட்ரிஸை இன்டர்சேஞ்ச். ஸோ அப்போ 3 8, ஆப்போசிட் டயக்னலுக்கு சைன் சேஞ்ச். அப்போ இது -4 becomes +4, -5 becomes +5. அடுத்து என்ன பண்ணோம், ஏ இன்ட்டு அசைன்மெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸு இன்ட்டு அசைன்மெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து இது. ஓகே, ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 8 3s are 24 -20. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 32 minus of 8 into 4 is -32. தென் -15 and +15. அடுத்தது இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -20 + 24. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ என்ன வருது ஃபைனலி, a into assignment a equal to, so 4004. that is equation number 1 வச்சுக்கிறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு a into assignment a or assignment a into a பண்ணுறப்ப only we are having element in the diagonal. ஏன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம், determinant of a into ஐடென்டிட்டிக்கு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். அப்போ டயக்னல் எலிமெண்ட் இருந்தால் தான் தட் இஸ் ட்ரூ. ஓகே, அடுத்தது அசைன்மெண்ட் a into a. ஸோ அப்போ 3 4 5 8 into 8 -4 -5 3. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 24 -20. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -12 +12. ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 40 -40. செகண்ட் ரோ செகண்ட் காலம் -20 +24. ஸோ அப்போ ஆட் பண்ணால் அசைன்மெண்ட் a into a is nothing but 4004. ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து நான் என்ன பண்ணோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஃபைன் பண்ணோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 -4 -5 3. ஸோ அப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா 24 -20. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். பட் டிட்டர்மினன்ட்லேயே நம்ம ஆப்போசிட் போகிறப்போ மைனஸ் போடுவோம். ஸோ தட் இட் இஸ் 4. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐடென்டிட்டி இஸ் வாட், நம்ம யூஸ் பண்ணுறது 2/2. ஸோ 2/2 ஐடென்டிட்டி 4 × 1001. ஸோ அப்போ என்ன வரும், 4004. அப்போ அகைன் சேம் ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 மூணுமே பாருங்கள் 4004 தான். therefore ஈக்குவேஷன் 1 = 2 = 3. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருது, 1லேருந்து a into assignment a, 2 வந்து assignment a into a, 3 வந்து determinant of a into identity. So all of 3 are equal, therefore the result is proved. அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 7, a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ab inverse equal to b inverse into a inverse. இது நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ given என்னது, a மேட்ரிக்ஸ் is nothing but 3 2 7 5. b மேட்ரிக்ஸ் is -1 -3 5 and 2. ஸோ அப்போ ab ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும்னா ab ப்ராடக்ட் வேணும், அதோட இன்வெர்ஸ் தான். அப்போ a மேட்ரிக்ஸ் into b மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -3 +10. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -9 +4. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ எழுதியாச்சு. ஸோ அப்புறம் இதை ஆட் பண்ணால் என்ன வரும், ஸோ 10 -3 7. ஸோ -9 +5 -5. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 18. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -11. ஸோ தட் இஸ் யுவர் ஏபி மேட்ரிக்ஸ். அப்போ ஏபியோட இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு ஃபைன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் வாட். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் என்ன வரும், -77 minus of -90 becomes +90. ரெண்டையும் ஆட் பண்ணால் 13 which is not equal to 0. அப்போ நான் 0 வந்ததுனால என்ன அர்த்தம், ஏபி இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்டு. ஸோ அப்போ ஏபி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அசைன்மெண்ட் ஆஃப் ஏபி. ஸோ அப்போ இதோட லீடிங் டயகனல் என்ட்ரிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டோட சைன் சேஞ்ச். அப்போ -11 +7, ஆப்போசிட் -5 becomes +5, +18 becomes -18. இதுதான் அசைன்மெண்ட். அப்போ வாட் இஸ் ஏபி இன்வர்ஸ், 1 by determinant of AB into assignment of AB. So 1 by determinant of AB is 13. assignment of AB மேலே நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்காது. ஸோ இவ்வளோ தான். ஏன்னா உள்ளே இருக்க நம்பர் எதுவும் 13ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ தட் ஜஸ்ட் வி லீவ் திஸ் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. தென் given a equal to 3 2 7 5. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்ன வரும், 3 5s are 15. ஆப்போசிட் போகிறப்ப -14. 15 - 14 என்ன 1 which is not equal to 0. அப்போ நான் 0 a வந்ததுனால a இன்வர்ஸ் என்ன எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ அசைன்மெண்ட் ஆஃப் a என்ன வரும், லீடிங் டயகனல் என்ட்ரிஸை இன்டர்சேஞ்ச். ஸோ 5 3
ஆப்போசிட் டயக்னலோட சைன் சேஞ்ச் -2 -7. ஸோ அப்போ A இன்வர்ஸ் என்ன 1 by determinant of A into adjoining of A. ஸோ 1 by 1 into 5 -2 -7 and 3. ஸோ அப்போ A inverse is equal to, ஸோ நமக்கு என்ன வரும் A inverse equal to 5 -2 -7 and 3. ஸோ that is the answer for this A inverse. Okay. அடுத்தது given என்ன B -1 -3 5 and 2. ஸோ அப்போ determinant of B ஃபைன் பண்ணிங்கன்னா -2 minus of -15 become +15. ரெண்டே ஆட் பண்ணால் 13 which is not equal to 0. அப்போ B inverse வந்து நம்மளுக்கு exist. Okay. ஸோ நமக்கு B inverse வந்து exist. ஸோ அப்போ B inverse existனால நம்ம என்ன பண்ணோம் அடுத்து adjoining of B ஃபைன் பண்ணுறோம் which is 2 3 -5 and -1. ஸோ அப்போ B inverse ஓட ஃபார்முலா என்ன 1 by determinant of B into adjoining of B. ஸோ அப்போ 1 by 13 into adjoining of B வந்து எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் B இன்வர்ஸ் இன்டூ A இன்வர்ஸ் என்ன வரும் 1 by 13 இன்டூ, ஸோ பியோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்டூ A இன்வர்ஸ் வந்து ஜஸ்ட் 5 -2 அண்டு திஸ். ஸோ அங்கே மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம் -7 and 3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 1 by 13 இன்டூ 10 -21 -4 + 9. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 20 -25 + 7. ஸோ அப்போ -10 -3 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ B இன்வர்ஸ் இன்டூ A இன்வர்ஸ் நமக்கு என்ன வரும் 1 by 13 இன்டூ, ஸோ -11 5 -18 7. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். therefore 1 and 2 நமக்கு என்ன சேம். therefore AB inverse equal to B inverse into A inverse அப்படின்னு வந்ததுனால your result is proved. That's all for this question number 7. Okay. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னு பாருங்க. அவங்க அட்ஜாயின்மெண்ட் A கொடுத்துட்டு we need to find A. ஸோ அப்போ A கேட்கணும் கொஞ்சம் நம்மளுக்கு லென்த்தாக போகும். ஏன்னா இந்த அட்ஜாயின்மெண்ட்டுக்கு திரும்ப நம்ம அட்ஜாயின்மெண்ட் எடுக்கணும். இதை A இன்வர்ஸ் கேட்டால் டேரெக்டாக பண்ணிடுவோம். அப்போ என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது 1 by determinant of ரூட்டுக்குள்ள determinant of adjoining A into adjoining of adjoining A பண்ணிங்கன்னா will get A. இதே A இன்வர்ஸ்னா 1 by root of modulus determinant of A determinant of adjoining A இன்டூ கொஸ்டினில் கொடுத்துருக்க அட்ஜாயின்மெண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அது வந்து A இன்வர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிவன் அட்ஜாயின்மெண்ட் ஏவை எடுத்துக்கிறோம். அப்போ டு ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் A. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஏவை ஃபைண்ட் பண்ணோன்னா வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் finding this matrix A? So we know that A equal to ±1 divided by root of determinant of adjoining A into adjoining of adjoining A. Okay. So அப்போ determinant of adjoining A எனக்கு என்ன வரும், ஸோ அப்போ இந்த என்ட்ரி 2 into இந்த ரோ காலம் மீட்டிங்னா 24 -0. அடுத்து மைனஸ் ஆஃப் -4 இந்த என்ட்ரி போகிறப்போ மைனஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் ஆஃப் -4 இன்ட்டு, ஸோ இந்த ரோ காலம் மீட்டிங்னா -6 -14 +2 into 0 +24. ஸோ அப்போ 2 into 24 +4 into -20 +2 into 24 வரும் which is 48 -80 +48. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 16. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இது 16 வந்திருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஏன்னா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏவோட ரூட் வேணும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்ன +or-4. பட் எனிவேஸ் ஃபார்முலாலே நம்ம +or- போடுவோம். ஸோ தட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணுன்ற நெசரி இல்லை, பட் எனிவேஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு வந்து என்னது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னாலே +or-4 அப்படிங்கிறது வந்துடணும். ஓகே, ஸோ தட் இஸ் தி திங். அடுத்து நான் என்ன பண்ணோம், அட்ஜாயின்மெண்ட் ஏ, அதாவது அந்த அட்ஜாயின்மெண்ட் ஏக்கு திரும்ப நான் அட்ஜாயின்மெண்ட் ஃபைன் பண்ணணும். அப்போ எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிவன் அட்ஜாயின்மெண்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், அதை நான் 4 டைம்ஸ் எழுதுவோமா. ஸோ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுற சேம் ப்ரொசீஜர். ஸோ அப்போ 4 டைம்ஸ் அதை எழுதிக்கிட்டு சுற்றி இருக்க ஃபஸ்ட்டு ரோ லாஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம் லாஸ்ட் காலமோட என்ட்ரிஸை கேன்சல் பண்ணி ரிமைனிங்கை எழுதணும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ லாஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் 24 -0 0 +8. ஸோ 28 -24. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ரோவோட என்ட்ரியாக இருக்கும் பாருங்கள். ஸோ 24 -0 0 +8 28 -24. அடுத்து செகண்ட் என்ட்ரிக்கு என்ன பண்ணோம், இந்த ரெண்டு காலம் எடுத்துப்பீங்க. ஸோ +14 +6 4 minus of -4 becomes +4. So -6 +14. So அப்போ 14 +6 4 +4 -6 +14. அடுத்து லாஸ்ட் ரெண்டு காலம் எடுத்திங்கன்னா லாஸ்ட் ரோ. ஸோ அப்போ 0 +24 8 -0. ஸோ 24 +12. ஸோ அதுதான் சாரி -12. ஸோ அதுதான் இந்த என்ட்ரி. ஸோ 24 -12. ஸோ ஏன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்.
பட் நம்ம டிட்டர்மினன்ட்லேயே ஒரு மைனஸ் எடுப்போம்ல அந்த -12 இது. therefore அசைன்மெண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் ஏ வந்து நம்மளுக்கு என்ன வருது 24 8 4 28 8 24 8 12. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட அசைன்மெண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் ஏ. ஸோ அப்போ therefore ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன +or-1 டிவைடட் பை அண்டர் தி ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அசைன்மெண்ட் ஏ இன்டூ அசைன்மெண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் ஏ. ஸோ +or-1 பை ரூட் ஆஃப் 16 இன்டூ மேலே நம்ம ஃபைன் பண்ண அசைன்மெண்ட் ஆஃப் அந்த அசைன்மெண்ட் ஏ. ஸோ 1/4 into +or-1/4 into 28 24 8 4 28 8 24 8 12. இப்போ எல்லாமே 4 ஓட மல்டிபிளாக இருக்குது, இங்கேயும் 1/4 தான் இருக்குது. அப்போ 4 காமனாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ தட் ஏ என்ன ஆகும் +or-6 2, ஏன்னா 6 4s are 24. ஸோ இது 2 ஆயிரும், இது 1. ஸோ 5 2 2 6 2 3. ஸோ அது எல்லாமே வந்துடும் 4 காமனாக எடுத்திங்கன்னா அண்ட் வெளியில் இருக்க 4 1/4 gets cancelled. ஸோ தட் இஸ் யுவர் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் 9 என்ன, அகைன் சேம் கொஸ்டின், அசைன்மெண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ ஏ இன்வர்ஸ் கேட்டால் ரொம்ப சிம்பிள் கம்பேர் டு ஏ. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஏ என்னவோ அதை எழுதிக்கணும். இதோட டிட்டர்மினன்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ரொசீஜர். இதை கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் எழுதினீங்கனாலே முடிஞ்சு. அப்போ டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா நமக்கு என்ன, when அசைன்மெண்ட் ஏ இஸ் given we know that a inverse equal to +or-1 divided by root of assignment a determinant into assignment a. ஸோ அப்போ determinant of assignment a ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். என்ன வரும், ஃபஸ்ட்டு இந்த 0 into row column இட்டிங்கன்னா 12 -0. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், -0 +0 வாட் எவர் இட் இஸ், -2 ரைட்டா. அப்போ இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 36 +18. ஸோ அப்போ -2 into 36 -18. தென் 0 into இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 0 +6 ஆயிரும். ஸோ அப்போ 0 into anything 0 விட்டுருங்க. ஸோ 0 into anything 0, அப்போ ஜஸ்ட் we are having this entry. ஸோ அப்போ 2 into 18. ஸோ 2 18s are 36. அவ்வளோதான், இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் அசைன்மெண்ட் ஏ. ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by +or-1 by under the root of determinant of assignment a into கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க அசைன்மெண்ட் ஏ, அவ்வளோதான். ஸோ அப்போ 1 by root of this என்ன ஆகும் 1/6. ஸோ தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு +or-1/6 into 0 -2 0 6 2 -6 -3 0 6. அப்படியே விட்டுறலாம், ஏன்னா இன்கேஸ் எல்லாமே 6ஓட மல்டிபிளாக இருக்குன்னா எடுக்கலாம். இல்லை இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா 2 காமனாக எடுக்கலாம், பட் இந்த 2ஓட மல்டிபிள் இல்லை. 3 காமனாக எடுக்கலாம்னா இது 3ஓட மல்டிபிள் இல்லை. அப்போ ஜஸ்ட் லீவ் திஸ் ஆஸ் இட் இஸ், அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சது இந்த கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 9 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்லாம் 1 by 1 சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.